11ஆம் வகுப்பு வேதியியல் தொகுதி 2 8 முதல் 15 பாடங்களில் த பெஸ்ட் கொஸ்டின்ஸ் 65 பற்றி இந்த வீடியோவிலே பார்ப்போமா? பாடம் 8 இயற் மற்றும் வேதி சமநிலை. கேள்வி எண் 1, நிறைத்தாக்க விதியை கூறுக. 2, Kp மற்றும் Kcக்கு இடையே ஆன தொடர்பினை வருவி. கேள்வி எண் 3, வினை குணகம் Q வரையறுக்கவும். 4, லீ சாட்லியர் தத்துவம் வரையறுக்கவும். 5, 3H2 gas plus N2 gas சமநிலை 2NH3 gas என்ற வினையின் சமநிலை மாறிலி Kp மற்றும் Kcக்கான பொதுவான சமன்பாட்டினை வருவி. 6, வான்-டாப் சமன்பாட்டினை வருவிக்கவும். 7, NH3, N2 மற்றும் H2 ஆகியவற்றின் சமநிலை செறிவுகள் முறையே 1.8 into 10 minus 2 m, 1.2 into 10 to the power 2 m, 3 into 10 to the power minus 2 m. N2 மற்றும் H2 விலிருந்து அமோனியா உருவாகும் வினைக்கு சமநிலை மாறிலியின் மதிப்பினை காண்க. பாடம் 9 கரைசல்கள். 8, மொலாலிட்டி வரையறுக்கவும். 9, மொலாரிட்டி வரையறுக்கவும். 10, நார்மாலிட்டி வரையறுக்கவும். 11, ஹென்றி விதி மற்றும் ரவுலட் விதி கூறுக. 12, ஹென்றி விதியின் வரம்புகள் யாவை? 13, துவைசார் பண்புகள் 4 எழுதுக. 14, சவ்வூடு பரவல் அழுத்தம் வரையறுக்கவும். ஐசோடானிக் கரைசல்கள் வரையறுக்கவும். 15, ஐசோடானிக் கரைசல்கள் வரையறுக்கவும். 16, வான்-டாப் காரணி என்றால் என்ன? பாடம் 10, வேதி பிணைப்புகள். 17, கீழ்கண்டவற்றை வரையறுக்கவும். 1, பிணைப்பு நீளம். 2, பிணைப்பு கோணம். 18, பின் வருவனவற்றை வரையறுக்கவும். பிணைப்பு ஆற்றல், பிணைப்பு தரம். 19, பஜான் விதியை விளக்குக. 20, பின் வருவனவற்றை வரையறுக்கவும். சிக்மா சகப்பிணைப்பு, பை பிணைப்பு. 21, இனக்கலப்பாதல் என்றால் என்ன? 22, மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின் முக்கிய அம்சங்களை விவரிக்கவும். 23, N2 மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் விவாதிக்கவும். 24, O2 மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் விவாதிக்கவும். பாடம் 11, கரிம வேதியியலின் அடிப்படைகள். 25, படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? உதாரணம் கொடு. 26, சேர்மங்களை அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்துக. 27, கரிம சேர்மங்களின் பொது பண்புகள் எழுதுக. 28, கீழ்கண்ட சேர்மங்களுக்கு அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக. 1, மெட்டா டை நைட்ரோபென்சீன். 2, பேரா டை குளோரோபென்சீன். 3, 1,3 ட்ரை மீதைல் பென்சீன். 29, 2-பியூட்டீனில் காணப்படும் வடிவ மாற்றியங்களை எழுதுக. 30, வினை செயல் தொகுதி மாற்றியம் என்றால் என்ன? உதாரணம் கொடு. 31, நைட்ரஜனுக்கான சோடியம் உருக்குச்சாறு ஆய்வில் நடைபெறும் வேதி வினைகளை விளக்குக. பாடம் 12, கரிம வேதி வினைகளின். பாடம் 12, கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள். 32, கருகவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் என்றால் என்ன? இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் மற்றும் உதாரணங்களை தருக. 33, தூண்டல் விளைவு தகுந்த எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. 34, ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்க வினைகளை எழுதுக. 35, ஒரே மாதிரியான பிளவு மற்றும் வெவ்வேறு மாதிரியான பிளவு வேறுபடுத்துக. 36, பிணைப்பில்லா உடனிசைவு பேக்கர் நாதன் விளைவு என்றால் என்ன? 37, பகீட்டு வினைகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. பாடம் 13, ஹைட்ரோ கார்பன்கள். 38, உட் வினை மற்றும் உட்ஹிட்டிக் வினை எழுதுக. 39, பிரிடில் கிராஃப்ட் வினையை பற்றி சிறு குறிப்பு வரைக. 40, பிர்க்
ஒடுக்கம் விளக்க. 41 எத்திலீன் குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் போது நிகழ்வது யாது? 42 மார்கோனிகாஃப் விதி மற்றும் எதிர் மார்கோனிகாஃப் விதி எடுத்துக்காட்டுடன் விளக்கு. 43 ஒரு சேர்மத்தின் அரோமேட்டிக் தன்மையை ஹக்கல் விதிப்படி விவரிக்கவும். 44 பென்சீனின் அமைப்பை பற்றி விவரிக்கவும். 45 பலபடியாக்கல் என்றால் என்ன? ஈத்தைல் மூலக்கூறின் பலபடியாக்கல் வினையை எழுது அல்லது அசிட்டிலீனை பென்சீனாக மாற்றும் வினையை எழுதுக. 46 பென்சீனிலிருந்து கீழ்கண்ட சேர்மங்களை எவ்வாறு தயாரிப்பார்? 1 நைட்ரோபென்சீன், 2 பென்சீன் சல்போனிக் அமிலம், 3 BHC அதாவது பென்சீன் ஹெக்சாகுளோரைடு. 47 பென்சீனின் நைட்ரோ ஏற்ற வினையின் வினை வழிமுறையினை விளக்குக. பாடம் 14 ஹாலோ அல்கேன்கள் மற்றும் ஹாலோ அரீன்கள். 48 DDTயின் தயாரிப்பு மற்றும் பயன்களை எழுதுக. 49 வில்லியம்சனின் ஈதர் தொகுப்பு முறையை எழுதுக. 50 கார்பைலமின் வினை, குளோரோபிக்ரின் டவ் வினையை எழுதுக. 51 SN1 SN2 வினையை எழுதுக. 52 E1 E2 வினையை எழுதுக. 53 ராஸ் செயல்முறை மற்றும் டார்சன் செயல்முறை எழுதுக. 54 உட் சிட்டிக் வினை எழுதுக. 55 சிட்டிக் வினை எழுதுக. 56 மீத்தைல் மெக்னீசியம் அயோடைடில் தொடங்கி பின் வருவனவற்றை எவ்வாறு தயாரிப்பாய்? 1 அசிட்டால்டிஹைட், 2 அசிட்டோன், 3 எத்தில் அசிட்டேட். 57 இருளில் மீத்தேனின் குளோரினேற்றம் சாத்தியமல்ல ஏன்? பாடம் 15 சுற்றுச்சூழல் வேதியியல். 58 எது புவியின் பாதுகாப்பு குடை என கருதப்படுகிறது ஏன்? 59 அமிலமலை எவ்வாறு உருவாகிறது? அதன் விளைவுகளை விளக்குக. 60 பசுமை குடில் விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்றால் என்ன? 61 கல் குஷ்டம் என்றால் என்ன? 62 BOD மற்றும் COD இவற்றை வேறுபடுத்துக. 63 தூண்டு போதல் யூட்ரோபிகேஷன் என்றால் என்ன? 64 பசுமை வேதியியல் என்றால் என்ன? 65 துகள் மாசுபடுத்திகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு கூறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.